கேட்டியா? ஏம்ல இப்படி சொல்லுத? அவன் நல்ல பையன் தானே. ஆமா, அவன் நல்ல பையன் இல்லைன்னா தான் நான் என்னைக்கோ கலட்டி விட்டுருப்பேனே. நல்லா சம்பாதிக்கான், நல்லா என்ன பாத்துக்கிட்டு தான், அது ஒண்ணுக்காண்டி தான். ஆனா அப்படி எல்லாரும் இருப்பாங்கன்னு சொல்லிட முடியாது. அந்த முத்தக்கா வீட்ல அந்த கிறுக்கு பைய கல்யாணம் முடிச்சு 3 மாசத்தையே விட்டுட்டு ஓடிட்டான் பாத்தியா? அவளும் இப்படிதான் லவ் பண்ணி தான் கல்யாணம் முடிச்சாவோ. ஒரு பிள்ளை வேற இருக்கு. அந்த பையன் விட்டுட்டு போகும்போது இந்த அக்கா 1 மாசம் குழந்தை உண்டாயிருக்கு. இப்ப இந்த அக்கா எப்படி ஒத்தையிலே சங்கடப்படுது பாரு. ஆமாடி, நீ சொல்லுறதும் சரிதான். கல்யாணத்தை பெருசா வைக்க போறீங்களா சிம்பிளா வைக்க போறீங்களா? எங்க அத்தைக்கு பெருசா வைக்கணும்னு ஆசை. ஒரு பையன் தான் பாத்தியா? ஆனா எங்க அப்பாவும் சரிங்க, ஆனா எங்க அம்மா வேண்டாங்க. எங்க அம்மா இருந்துகிட்டு தேவையில்ல, காசுலாம் நம்ம பைய கொடுத்துக்கிடலாம், கல்யாணம்லாம் ஒன்றும் பெருசா முடிக்க வேண்டான்ட்டு கிடக்கா. நீ உனக்கு என்ன ஆசை சொல்லு முதல்ல. எனக்கு அப்படி கல்யாணம் முடியும் போது ஹெலிகாப்டர்ல வந்து இறங்கணும்னு ஆசை. அதுக்கப்புறம் வேற என்ன, ஒரு 100 பவுன் நகை, அதுக்கப்புறம் வீட்டுக்கு எல்லாம் சாமான், ஒரு காரு, அப்புறம் எங்க அப்பாட்ட இருக்க அந்த வீடு. ரொம்ப பெருசா போகுது. ஏடி சும்மா சொன்னேன் டி. இவ்வளவு ஆனத்தை வச்சு நான் என்ன பண்ணேன்? நான் பண்ணதே லவ் மேரேஜ். நான்லாம் எதையுமே எதிர்பார்க்கல. ராம கல்யாணம் பண்ணா மட்டும் போதும், எனக்கு அவன் மட்டும் போதுன்னு தான் இருக்கேன். ஏதோ பிரச்சனை இல்லாம இந்த கல்யாணம் முடிஞ்சா சரி. ஏடி ஒரு நிமிஷத்துல எனக்கு பயம் கொடுத்துட்டு என்ன இவ இப்படிலாம் கேட்கானு நானும் உண்மையே நினைச்சேன். சாச்சா அப்படிலாம் இல்ல, நாளை எங்க அம்மா அப்பாவை கஷ்டப்படுத்த மாட்டேன். முதல்ல ராமு இதெல்லாம் நான் வாங்கிட்டு வரேன்னு சொன்னா ஒத்துக்கிட மாட்டான் தெரியுமா? பரவாயில்லடி, அப்பனா நல்ல விஷயம் தான். இங்கதான் இருக்காளா இவளை எங்கெல்லாம் தேடுது? போனு போட்டாலும் எடுக்குது கிடையாது. ராம் வந்துட்டியா? யாரு? ஐயோ இந்த என்னன்னா? ஆமா சிஸ்டர், நான் தான். உட்காருங்க. ஏன் இந்திக்கிய? நீங்க புச்சி கூட பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் வீட்டுக்கு போறேன். சும்மா இருங்க சிஸ்டர், அப்படி ஒன்றும் பேச போறது இல்ல. நாங்க அதெல்லாம் நிறைய பேசியாச்சு. இப்ப கல்யாணம் இருக்குல்ல 2 பேத்துக்கு, அது விஷயமா தான் ஒன்று சொல்லணும்னு வந்தேன். என்ன விஷயம்? புச்சிமா, முதல்ல உன் போன் எங்க? உன் போனுக்கு எத்தனை டைம் கூப்பிடுதேன் தெரியுமா? எடுக்க மாட்டிக்க. என் போன் வீட்ல சார்ஜ் ஏறிக்கிட்டு இருக்கு, நான் எடுக்காம வந்துட்டேன். இவட்ட பேசிக்கிட்டு இருந்தேன்னா அப்படியே உட்கார்ந்துட்டேன். நல்லா உட்கார்ந்த போ. மாமா தான் போன் போட்டு பத்திரிக்கை செலக்ட் பண்ணணும், உன்னை கூட்டு வர சொல்லுச்சு. அதான் உன்னை தேடி வந்தேன். உனக்கு போன் போட்டிருக்கும் போல, நீ எடுக்கலன்னு சொல்லுச்சு. சொல்லவே இல்ல. உங்க அம்மாட்ட சொல்லிருக்குன்னு நினைக்கேன். ஆனா உங்க அம்மா உன்கிட்ட சொல்லலையோ? அதான் அவ எங்க சொல்லுவா? அவளே எப்படியா அந்த கல்யாணம் நிக்குன்னு இருக்கா, அவ என்னத்த சொன்னா? சரி நாம் வா போ. சிஸ்டர் நீங்களும் வாங்க, எங்களுக்கு செலக்ட் பண்ணுங்க பத்திரிக்கை. ஆமாட்டி, நீயும் வா. சும்மா தானே இருக்க, அப்படி எங்களோட வந்துட்டு வாயேன். சரி வா, நானும் வாரேன் போ. அந்த வேப்ப மரத்துக்கு கீழே காரை விட்டுருக்கேன், இருங்க நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். சரி நான் பார்த்து போயிட்டு வானே. சீனு போடாதடி, கார் இங்கனக்குள்ள தான் இருக்கு. அங்க இருந்து எடுத்துட்டு வர்றதுக்கு என்ன ஆயிர போகுது? ஆனாலும் இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் தான். எடி சும்மா இருடி. ஏங்க அப்பா வெக்கத்தை பாருங்களேன், இதான் புது பொண்ணு வெக்கம் போல. கல்யாண காலம் வந்துருச்சுல உனக்கு. சும்மா இருடி, ஓட்டாத. அவ அப்படிதான் சிஸ்டர், எதையும் ஒத்துக்கிட மாட்டா. கல்யாண பட்டெல்லாம் இப்படி எடுக்க போறாவோ? இதுக்கப்புறம் எடுத்துருவாவோட்டி எல்லாம்.